என் சொந்த ஊர்ல என்ன வியாபாரம் பண்ண விடாம தடுத்துட்ட. டர்க்கியில கூட என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்ட. உன்னால இவ்ளோ தடவை காயப்பட்டும் கூட நான் அமைதியா சும்மா வேடிக்கை பார்ப்பேன்னு நினைச்சியா? நீ அடிச்ச ஒவ்வொரு அடிக்கும் நான் நிச்சயம் திரும்ப பதிலடி கொடுத்தே தீருவேன். கண்டிப்பா உனக்கு பாடம் புகட்டாம நான் போக மாட்டேன். பகல் கனவு எல்லாத்தையும் நீ நல்லா கண்டுகிட்டு இருக்க பிரவீன் மிட்டல். என்ன ஒண்ணு, கொஞ்சம் உபயோகப்படுற மாதிரி கனவு கண்டா நீ மேல வருவ. இந்த மாதிரி கனவெல்லாம் காணாத, அதல பாதாளத்துக்கு போயிடுவேன். போதும் மித்ரா, நீ வார்னிங் கொடுத்தா நான் கேட்கறதுக்கும் நீ மிரட்டின உடனே பயப்படுறதுக்கு நான் ஒன்னும் இங்க வரல. உன்னை பயம் பொறுத்துறதுக்கும் உன் உடம்ப நடுநடுங்க வைக்கிறதுக்கும் தான் நான் திரும்ப வந்திருக்கேன். கண்டிப்பா நான் சொன்னதை செஞ்சு காட்டுவேன். அத உனக்கு ஞாபகப்படுத்ததான் நான் இங்க வந்திருக்கேன். நான் திருப்பி அடிக்க போற ஒவ்வொரு அடியையும் நீ தாக்கு பிடிக்க தயாரா இரு. சரி, இப்ப நான் எதுக்கு வந்தனோ அதை செய்றேன். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மித்ரானந்தன். டேய் சுதீர் சார், நீ போய் கேக் எடுத்துட்டு வா. ஓகே சார். மித்ரா, கேக் கட் பண்ணு. சார், சார் வணக்கம் சார். சார், நீங்க செஞ்ச உதவி ரொம்ப பெருசு சார். நீங்க செஞ்ச உதவிதான் என் பையன் உயிரை காப்பாத்திருக்கு, அதோட எங்களையும் காப்பாத்திருக்கு. உங்களை இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டோம் சார். மித்ரா, யாரு இவங்கெல்லாம்? எனக்கும் அதுதான் புரிய மாட்டேங்குது டாட். நீங்க கடவுள் சார். ஏய், எந்திரிங்க. என்ன நீங்க போய் என் காலில் விழுறீங்க? உங்க காலில் விழறது மட்டும் இல்ல தம்பி, உங்க மாதிரி ஆளுங்களுக்கு எங்க உயிரை கொடுத்தாலும் பத்தாது. நான் உங்களுக்கு உதவி செஞ்சனா? ஆக்சுவலா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க பேரு மூலியமா எங்களுக்கு உதவி பண்ண தேவதை இவங்க தான் சார். ரியலி கிரேட் மித்ரா. அவங்க உங்க வைஃப்னே எனக்கு தெரியாது. உண்மையிலேயே அவங்கள பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா ஃபீல் பண்றேன். அவங்க தான் உங்க மனைவின்னு தெரிஞ்சதும் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட ஒரு நல்ல பரிசை எந்த ஒரு மனைவியும் தன்னோட புருஷனுக்கு கொடுக்க முடியாது. ராமு என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல? ஏன் கோயிலுக்கு போகலன்னு கேட்டா கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளை நேர்ல பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னாரு. உங்களை உங்க மனைவி அந்த குடும்பத்துக்கே கடவுளா மாத்திருக்காங்க. அம்மா லக்ஷ்மி, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. பிறந்த நாளுக்கு பரிசுன்னு சொன்னா எல்லாரும் ஆடம்பர துணி நகைன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ மித்ராவை கடவுளாவே மாத்தி ரொம்ப பெரிய பரிசு கொடுத்துட்ட. அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்க. நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாதுமா.
உன் மாமா சொன்னது உண்மைதான் லக்ஷ்மி. நாங்கெல்லாம் கொடுத்த பரிசு அவனுக்கு ஒண்ணு புதுசு இல்ல. ஆனா நீ கொடுத்த பரிசு அவனோட வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமானது தெரியுமா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கிஃப்ட் லக்ஷ்மி. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க பையனுக்கு எதுவும் ஆகாது. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். லக்ஷ்மி மேடம் எங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டாங்கய்யா. மித்ரா, கேக் கட் பண்ணு. கோ. மித்ராவுக்கு வரப்போற கண்டத்தை பத்தி மித்ரா கிட்ட சொல்லி ஆகணும். அப்படியே என்ன கிட்னாப் பண்ணது மனிஷாங்கிற விஷயத்த கூட அவங்க கிட்ட எப்படியாவது சொல்லி ஆகணும். இந்த உலகத்துல யாரும் செய்யாத நல்ல காரியத்தை அவ செஞ்ச மாதிரி லக்ஷ்மிய புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அவள ஆகாய அளவுக்கு தூக்குறாங்க. அவ செஞ்ச காரியம் அற்புதமானதா. அத மித்ரா கூட பெரிய பரிசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ, ஒரு கேப் கிடைச்சா போதும். லக்ஷ்மிய பாராட்டுறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. சிச்சி, தம்பி, அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணிக்கணும். உங்க ஃபோனை கொடுக்குறீங்களா? இந்தாங்க சாமி. இது லக்ஷ்மி ஃபோன் மாதிரி இருக்கே. அம்மா லக்ஷ்மி, நான் ஜோசியர் பேசுறேம்மா.